பூமிக்குள்ளே சஹாபிகள் நடந்து போவதானே செஞ்சாங்க. சஹாபிகள் நடந்து போறாங்க. அவர்களுடைய பார்வை என்பது பூமிக்கு உள்ளும் ஊடுருவும். எப்படி ஊடுருவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது நாம நூறுங்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஒளி நூர் என்று நாம் சொல்லுகிறோம். லக்கத் ஜாக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன் என்பது இந்த நூர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதெல்லாம் நாம் நிறைய விளக்கங்களை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஒளி இருக்குது பாருங்க. இந்த ஒளி என்பது கபருக்கு உள்ளே செல்வதில் ஆச்சரியம் இல்லை. ஒரு மனிதருக்கு சுகம் இல்லை, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற டாக்டர். உங்களுடைய ஹார்ட்டை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், ஸ்கேன் உங்க மூளையை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் என்று ஒரு டாக்டர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவீங்க. உள்ள போது மிஷினில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கப்படுகிறது. அது உள்ளே இருக்கக்கூடிய நெஞ்சை கல்வை எடுத்து வெளியே கொண்டு வருகிறது. உடலிலே இருக்கக்கூடிய எலும்புகள் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அவருடைய மூளை எப்படி இருக்கிறது, மண்டையில இருக்கக்கூடிய எலும்புகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் ஸ்கேன் வெளிப்படுத்தி காட்டுகிறது. எப்படி காட்டியது? ஸ்கேன் என்றால் என்ன, எக்ஸ்ரே என்றால் என்ன? நூறு தானே, ஒளி தானே. அது ஒளி வேவ்ஸ். அது உடலுக்குள்ளால் ஒளி உடலை ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஒளியாக இருந்தால் மாத்திரமே ஒளிக்கு செல்ல முடியும். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து இன்னும் விரிவாக பேசுவோம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. அருமையானவர்களே, அவர்கள் நூறாக இருப்பதினால் தான் அவர்களுடைய பார்வையும் உள்ளே நுழைந்து செல்கிறது. உள்ளே போய் பார்க்கிறார்கள், 2 பேர் அதாபு செய்யப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிகிறார்கள். அறிந்ததோடு மாத்திரம் அல்லாமல் என்ன காரணத்திற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. வேதனை செய்யறது மட்டும் தெரியல, அதனுடைய சபபு என்ன, என்ன காரணத்திற்காக அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் அவர்கள் புரிகிறார்கள். ஒருத்தர் கோல் சொன்னவர், இன்னொருத்தர் லா யஸ்தத்திரு அனில் பவுல் என்றெல்லாம் சொல்லி அதற்கான சபப், வேதனைக்கான காரணம் என்ன என்பதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். வள்ளலம் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நின்றாங்க. அந்த வேதனையை நீக்கிறதுக்கு வழி என்னங்கிறதையும் செஞ்சு வைக்கிறாங்க. அது அவர்களுடைய கிருபை. இல்மில் கட்டுப்பட்டது மாத்திரமல்ல, அது ரஹமத்தில் கட்டுப்பட்டதும் கூட. 2 குச்சிகளை எடுத்து நட்டி வைக்கிறார்கள். இது காயாதிருக்கும் காலமெல்லாம் அவர்களுடைய அதாபு இல்லாமலாக்கப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். பூமிக்கு அடியில் நடக்கும் நிகழ்வையும் பார்க்கிறார்கள், அதற்கான காரணம் என்ன என்பதையும் அறிவிக்கிறார்கள், அந்த அதாபு நீங்குவதற்கான வழிவகை என்ன என்பதையும் தெரிவிக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய ஆபாக்கள் எல்லாம் கபர்களை அடக்கி முடித்ததற்கு பிறகு அந்த கபருக்கு மேலே பச்சை மட்டைகளையும் இலை தலைகளையும் வைக்கிறார்கள். தஸ்பீஹ் செய்தது சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஊர்லயே நம்ம பார்க்கிறோம். எங்க ஊர்ல ஒரு முறை இருந்தது, அடக்கி முடிந்ததும் அந்த பசுமையான மட்டைகளை வைப்பாங்க. குறிப்பாக அங்க ஒரு மரம், அது கபூர்ல தான் அதிகமா, கபூர் அடிகள்ல தான் அது அதிகமாக வளரும். பெரண்டம்பாங்க. இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அது எங்க ஊர்ல உள்ள பழக்கம் பெரண்டை அப்படிம்பாங்க. அது ஏன் பெரண்டைங்கிறது நமக்கு தெரியல. அது பெரண்டையை கொண்டு வந்து நெட்டுவாங்க. அந்த செடியை தான் பெரும்பாலும் கொண்டு வந்து நெட்டுவாங்க. அதை நெட்டுவதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் யோசித்தது உண்டு. எத்தனையோ இலை தலைகள் இருக்கும் பொழுது ஒரு வகையாக இருக்கக்கூடிய இந்த செடியை கொண்டு வந்து, இந்த பெரண்டையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்களே என்று எண்ணும் பொழுதுதான் நாம் அதில் உற்று கவனித்த போது ஒரு செய்தி தெரிந்தது. நம்ம ஆபாக்கள் இருக்கிறாங்களே, ரொம்ப தீர்க்க தரிசனமானவர்கள், ரொம்ப அன்பானவர்கள். இந்த பெரண்டைக்கு ஒரு குணம் உண்டு. இப்ப மற்ற செடிகளை கொண்டு வந்து வைக்கிறோம், அதை கொஞ்ச நாள்ல காஞ்சு போயிடும். ஒரு 2 நாள் இருக்கலாம். கொஞ்சம் குளிர்காலமாக இருந்தால், மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் கூட நாள் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுனா அது என்ன செய்யும், காஞ்சு போயிடும். இந்த பிரண்டையினுடைய தன்மை என்ன தெரியுமா? அதுவும் காயும், அதுவும் இற்று போகும், அழிந்து போகும். ஆனால் அழிந்து போகும் பொழுது இன்னொன்றை உருவாக்கிவிட்டு அழிந்து போகும். அந்த குணம் அதுக்கு. அதனால் தான் நம்முடைய ஆபாக்கள் இந்த பிரண்டையை கொண்டு வந்து கபரிலே நட்டி இருக்கிறார்கள். காலமெல்லாம் இவருடைய அதாபு நீக்கப்பட வேண்டும் என்று உயர்ந்த நோக்கோடு. எவ்வளவு அருமையாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது காயாதிருக்கும் காலமெல்லாம் இந்த 2 பேரினுடைய அதாபும் நீக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய அறிவு! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று சிரிக்கிறார்கள். என்ன சிரிப்பு? நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததை பார்த்து, நாயகமே
தாங்கள் சிரித்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்ளலாம். நரகத்திலிருந்து இறுதியாக வெளியாகுபவன் யார் என்பதும் எனக்கு தெரியும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்குள்ள எத்தனை பேர் போவான், அது யாரு, முஸ்லிம்கள்லையா காபிர்கள், எல்லாம் ஒட்டுமொத்தமாக அதனுடைய கருத்து அங்கே தெளிவு பெறுகிறது. இறுதியாக நரகத்திலிருந்து வெளியாகுபவன் யார் என்பதும் எனக்கு தெரியும். அந்த மனிதனை வெளியாக்கப்பட்டு அவனை வெளியே அனுப்பப்படும். சொர்க்கத்திற்குள் போ, உதுகுலில் ஜன்னah, சொர்க்கத்திற்குள் போய் நுழை என்று சொல்லப்பட்ட பொழுது அவன் சொர்க்க வாசலிலே வந்து நிற்கிறான். வந்து பார்த்த போது யுஹையலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அது சுவனம் நிறைந்திருப்பது போன்ற ஒரு காட்சி அவனுக்கு தென்படுகிறது. சொர்க்கமே நிறைஞ்சு ஃபுல்லா இருக்கு, இடம் இல்லை. இப்ப அல்லாஹ் சொல்றான், ரப்பே சொர்க்கத்துக்குள்ள போய் சொல்ற, சொர்க்கம் நிறைஞ்சு போயிருக்கே அப்படிங்கிறான். சொர்க்கமே நிறைஞ்சு போயிருக்கான். இல்லப்பா உனக்கு உள்ள இடம் இருக்கு, நீ போங்கிறான் அல்லாஹ். இல்ல ரப்பே, திரும்பி வந்து பாக்குறான். அப்படி பார்த்தா அவனுக்கு எல்லாமே அப்படி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது, கேப் இல்லாத மாதிரி. உள்ள இடம் இருக்கப்பா, போ என்கிறான் அல்லாஹ். திரும்பவும் சொல்கிறான். 2-3வது முறை நடந்த போது அல்லாஹ் சொன்னா, உனக்கு சொர்க்கத்துக்குள்ள நான் எவ்வளவு இடம் வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நான் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திலே உனது இடத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? என்ன ரப்பே, எனக்கு என்ன அளவு? துனியாவை போல 10 மடங்குங்கிறான். துனியாவை போல 10 மடங்கு வச்சு அவன் என்ன செய்ய போறாங்கிறத நமக்கு கேள்வி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்கு. கொஞ்சம் ஒரு அடிக்கு 2 அடிக்கு இன்னைக்கு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போனா இவ்வளவு பெரிய நரகத்திலிருந்து வேதனை அனுபவித்து விட்டு கடைசியாக நரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு துனியாவை போல 10 மடங்கு. இவன் எங்க போவான், அந்த இடத்தை வச்சு என்ன செய்வான்னு தெரியல நமக்கு. அதெல்லாம் அங்க போன பிறகுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது, மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியாத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்களும் பார்த்திராத, பார்க்க முடியாத, காதும் கேட்டிராத, கேட்க முடியாத, இதயங்களால் சிந்தனைகளால் சிறைப்படுத்த முடியாத அற்புதங்கள் அது சுவனம். அப்படிப்பட்ட அற்புதங்கள். எனவே அங்க போனாதான் என்னன்னு நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கு. அதனால அவனுக்கு 10 மடங்கு இந்த துனியாவை போல வச்சு 1 மடங்கு இருந்தாலே பெரிய விஷயம். 1 மடங்குல பாதி 100ல் 1, 1000ல் 1, கோடியில் 1 இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். இதை வச்சு அவன் என்ன செய்வான்? இவனுக்கே 10 மடங்குன்னு சொன்னா மற்றவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு? இப்ப நமக்கெல்லாம் என்ன கணக்கு? அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் நரகத்தின் பக்கம் போகாமலேயே சொர்க்கம் அனுப்பும் பாக்கியத்தை தருவானாக. சங்கைக்குரியவர்களே, அப்படி உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அவன் உள்ள போயிட்டான். அப்ப இந்த மனுஷன் சொல்றான் அல்லாஹ்விடத்துல, லா தஸ்ஹரானி, ரப்பே நீ என்ன நக்கல் பண்ணாத. அவன் கேட்கிறான், எனக்கு சொர்க்கலோகத்துல ஒரு துனியாவை போல 10 மடங்கா, இது நக்கல் தானே, இது நக்கல் பண்ணாதே என்று அவன் அல்லாஹ்விடத்துல சொல்றான். என்ன நீ நக்கல் பண்ணி? நீனே நக்கல் பண்ணா எப்படி? நான் பாவிதான், குற்றம் புரிந்தவன் தான். அதற்காகத்தான் நரகத்திலே போட்டு வறுத்து எடுத்தல்லவா என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறாய், முதலாவதாக அனுப்பினாய். எவ்வளவு காலம் நான் நரகத்துல கடந்திருக்கிறேன். அப்ப அதாவது பரவாயில்ல போல இருக்கு, இப்ப நீ அடிக்கிற நக்கல் இருக்கே அது ரொம்ப பெருசா இருக்கிறங்கிற மாதிரி இருக்கு. அதாவது பரவாயில்ல போல இருக்கு, ரப்பே நீயே என்ன நக்கல் பண்ணா எப்படி, என்ன கேலி பண்ணாதே என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையிலேயே அவனுக்கு அவ்வளவு பெரிய இடம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நரகத்திலிருந்து இறுதியாக வெளியாகுபவன் யார், இறுதியாக சொர்க்கத்திற்குள் நுழைபவன் யார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த அறிவுக்கு உட்பட்டதுதான், அதுவும் அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்டது என்பதை புரிய முடிகிறது. அருமையானவர்களே, ஆயிஷா நபி சொல்வாங்க, தரா மாலா நரா, நாயகமே நாங்க பார்க்காததெல்லாம் நீங்க பாக்குறீங்க, நாங்க பார்க்காததெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த ஒரு ஹதீஸ் உங்களுக்கு போதும். தரா மாலா நரா, நாங்கள் பார்க்க முடியாதவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே. எனவே இருவரினுடைய பார்வையும் ஒன்று அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 பார்வைகளுக்கு மத்தியிலும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. எல்லோருடைய பார்வையும் ஒன்றல்ல. எல்லோருடைய பார்வையும் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையும் ஒன்றல்ல, அது வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு மீதும் தார்மீக கடமை. தராமாலா நரா, நாங்கள் பார்க்காததை அல்லவா நீங்கள் பார்க்கிறீர்கள். தொழுகையிலே நம்முடைய உலமாக்கள் அகாயிதினுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் பேசும் பொழுது நம்முடைய உலமாக்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க, அழகா சொல்லியிருப்பாங்க. பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெற்ற செய்தி தான் இது. சஃபை சரியாக்கிக் கொள்ளுங்கள், நான் முன்னால் பார்ப்பது போன்று பின்னாலும் பார்க்கிறேன் என்கிறார்கள். நான் முன்னால பார்க்கிற மாதிரி பின்னாலும் பார்க்கிறேங்கிறாங்க.
இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா?